வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சிக்கன் பள்ளிப்பாளையம் கிரேவி. இது எங்கள் ஜியோட வந்து ஸ்பெஷலு. ஸோ அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து செய்கிறாரு. எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சு வரமிளகாயும் பூண்டையும் வந்து கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா கட் பண்ணி பாதி போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த வெங்காயம், இந்த தேங்காய் அது வந்து நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை வந்து சேர்த்திடுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி 1/2 kg செய்கிறதுனால நான் 1/2 kg சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து இந்த சிக்கன்லேருந்து இந்த தண்ணி விடும் பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, லைட்டாக மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம மீதி போர்ஷன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து இந்த மசாலா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதுவும் வந்து நல்லா வதங்க விடுங்க. நல்லா அது சாட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி அதையும் சேர்த்திட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணுறதுனால தண்ணி ஒரே ஒரு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா வேகணும், சிக்கன் வேகணும். நல்லா அந்த மசாலாவோட அந்த தண்ணி அந்த ப்ளஸ் இது எல்லாமே வந்து நல்லா மெர்ஜ் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சைட் பை சைடு வந்து சுட சுட இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஸோ இந்த இட்லியோட பள்ளிப்பாளையம் கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு அடடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஷ்ஷில் சந்திப்போம். பாய்.